கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனுக்கும் இந்த உலகம் ஒரு நிரந்தரமான வீடு கிடையாது. நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு விதமா சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு ஒரு பரம காணான் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரம காணானை நோக்கி தான் நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுதான் வசனம் சொல்லுது. நீங்க எபிரேயர் 13:14 வாசிச்சீங்கன்னா, நிலையான நகரம் நமக்கு இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நம்ம இருக்கிற இந்த பூமி நிலையான நகரம் கிடையாது. நமக்கு ஒரு நகரம் வரப்போகுது இல்லையா? அந்த நகரத்தை நோக்கி தான் நம்ம போய்க் கொண்டிருக்கிறோம். நகரத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கும்போது, நம்மளால அந்த நகரத்துக்குள்ள போக முடியுமா? போக முடியாதா? அத டிசைட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா, அவர் சொல்லியிருக்காரு அந்த வசனத்துல, நீங்க வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:12 வாசிச்சீங்கன்னா, "இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது." இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா திரும்பி வரப்போறார். நியாயாதிபதியா வரும்போது அவர் என்ன பண்ண போறாருன்னா, நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ் கிரியைகள் இந்த உலகத்துல செஞ்சோமோ, நம்ம சிந்தனைகள், நம்ம பேச்சு, நம்ம செயல்கள் இதெல்லாமே இந்த உலகத்துல என்னென்னலாம் செஞ்சோமோ, அதுக்கு தகுந்த பலன் கொண்டு வந்துட்டு இருக்கிறாராம். நமக்கு தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு எது நல்லது, எது கெட்டதுன்னு நல்லா தெரியுங்க. நம்ம வேதத்தை அதிகமா தியானிச்சிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே தெரியும். ஆனாலும் நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தா மட்டும் தான் நம்ம நித்தியத்துக்கு நேரா போக முடியும். ஆனா நம்ம இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நீங்க வசனம் 22:11 வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிச்சீங்கன்னா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதுல நம்ம எதுல இருக்கிறோம்? நம்ம அநியாயம் செய்றோமா? அசுத்தனா இருக்கிறனா? இல்ல பரிசுத்தமா இருக்குமா? கடவுள் என்ன சொல்றார்? நீ என்ன செய்றியோ அத செஞ்சுட்டே இருப்பா. ஆனா நீ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு தகுந்த பலன் நான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். கடவுள் சொல்லிட்டாரு. இவ்வளவு நாள் அன்பா சொல்லிட்டாரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் நியாயாதிபதியா பேசுறார். நான் உனக்கு ஜட்ஜ் பண்ண போறேன். நீ கரெக்ட்டா இருந்துக்கோ. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழணுங்க. நமக்கு தேவன் நெறைய தாளந்துகள் குடுத்திருக்காரு இல்லையா? இந்த உலகத்துல நம்ம யாரும் சும்மா வரல. எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம கடவுள் சும்மா தேர்ந்தெடுத்து நீ இங்க பிறந்துரு, இங்க வளர்ந்துரு, நீ இந்த அம்மா வயித்துல பிறந்துருன்னு சொல்லவில்லை. எல்லாத்துக்கும் ஒரு ரீசனோட தான் நம்ம பிறந்திருக்கோம். அந்த ரீசனை அறிந்து, அந்த சித்தத்தின்படி நம்ம செஞ்சு, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம நிலைநாட்டுறோமா? இல்ல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோமா? நம்ம தேவனை தரிசிக்கும்போது, இல்ல அந்த 2வது வருகையில வரும்போது, தேவன் ஒரு வார்த்தை சொல்லணுங்க. அந்த வார்த்தைய நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, "நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய். அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி" என்றான். நம்ம கடவுள் இந்த மாரி தான் சொல்லப் போறார். உனக்கு கொஞ்சம் டேலண்ட் தான் குடுத்தேன். அந்த